வணக்கம். என் பேர் பிரவீன் ராஜன், ஷார்ப் கருடாவோட மேனேஜிங் டைரக்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வட்டப்பாத்தி தென்னை மரத்துக்கு எப்படி கட்டலாங்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து பவர் டில்லர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவர் டில்லரை விட ஏன் இந்த மினி வீடர் பெட்டர்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பவர் டில்லரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் மட்டும்தான் வட்டப்பாத்தி கட்ட முடியும். ஏன்னா அதோட பிளேட்ஸ் வந்து இப்படி சுற்றும், ஃபார்வேர்டாக சுற்றும். டயர் எந்த டைரெக்ஷன்ல சுத்துதோ அதே டைரெக்ஷன்ல தான் பவர் டில்லரோட பிளேட் சுத்தும். அதனால என்னன்னா மண் வந்து பின்னாடி வீசாது. அதாவது நம்ம மிஷின் ரிவர்ஸ்ல கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் மண் வந்து இந்த பக்கம் வரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக எல்லா பவர் டில்லர் டிரைவர்ஸும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல தான் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு மேஜர் சேஃப்டி கன்சர்ன் இருக்கு. பவர் டில்லர் ரிவர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பவர் டில்லர்ல என்ஜின் ஃப்ரண்ட்ல இருக்கும்போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி முன்னாடி தான் இருக்கும், ஹெவியா இருக்கும் ஃப்ரண்ட். அதனால ரொம்ப ஈஸியா பவர் டில்லர் ரிவர்ஸ் வரும்போது இப்படி தூக்கிடும். அப்படி தூக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் மேலே ஏறுறதுக்கு, காலில் ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, மணல் மூட்டை எடுத்து பின்னாடி போட்டு ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. இன்னொன்று, பவர் டில்லர் ஒரு 500 கிலோ இருக்கு. அது வந்து லெஃப்ட் ரைட் திருப்புறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னொன்று, பவர் டில்லர் பார்த்தீங்கன்னா 12 HP என்ஜின். ஸோ அதோட டீசல் கன்சம்ஷன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 1.5 லிட்டர் அந்த மாதிரி குடிக்கும். வேற இப்போ மினி வீடு எடுத்துட்டீங்கன்னா இதோட மொத்த வெயிட்டே வந்து 120 கிலோ தான். இது வந்து 6 HP என்ஜின் போட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 3/4 லிட்டர் டீசல் தான் குடிக்கும். ப்ளஸ் இதுல ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ஃபார்வர்ட்லயே போய் நீங்க வட்டப்பாத்தி கட்டலாம். ஏன்னா இதுல வந்து கவுண்டர் ரொட்டேட்டிங் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். டயர் வந்து அப்படி சுத்தும் போது பிளேட்ஸ் வந்து ஆப்போசிட்ல சுத்தும், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாவே மண் வந்து முன்னாடி தான் தூக்கி போடும். அதனால நீங்க ஃபார்வர்ட்லயே வண்டி ஓட்டிட்டு வந்துடலாம். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃப்டி கன்சர்ன் எதுவும் கிடையாது. பிளஸ் இது ஒரு ஃபார்மர் சொன்னது எங்களுக்கு. அவர் வந்து ரொம்ப வருஷம் பவர் டில்லர் வச்சுதான் வட்டப்பாத்தி கட்டிட்டு இருந்தாரு. அவர் என்ன நோட்டீஸ் பண்ணாருன்னா, நிறைய வேர் அடிபடுது தென்னை மரத்துல. ஏன்னா பவர் டில்லரோட பிளேடோட லென்த் எல்லாம் அதிகம், அது டெப்த் சீக்கிரமா இறங்கிரும், அந்த வெயிட்டும் அதிகம். அதனால சீக்கிரம் உள்ள இறங்குச்சுன்னா வேறு தென்னை மரத்தோட வேறு பார்த்தீங்கன்னா மேலால இருக்கும், அதனால வேறு சீக்கிரம் அடிபட்டுரும். வேற இந்த மினி வீடர்ல வந்து டெப்த் கொஞ்சம் கம்மியா தான் போகும், அதனால உங்களுக்கு வேறு அடிபடாது. அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ். இப்போ வந்து எப்படி உங்க மினி வீடரை வட்டப்பாத்தி அடிக்கிறதுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மினி வீடர்ல வந்து பொதுவாக வீடிங் டைப் பிளேட்ஸ் தான் வரும். வீடிங் செட்டப் பிளேட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு பிளேட் லெஃப்ட் பார்த்துருக்கும், ஒரு பிளேட் ரைட் பார்த்துருக்கும், அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். அது வந்து இது களை எடுக்கிறதுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வட்டப்பாத்தி அடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, எல்லா பிளேடும் ஒரு பக்கமாக பார்த்து போடணும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளேடாக எல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் வட்டப்பாத்தி, ஸோ மரம் இப்படி இருக்குதுன்னா அப்படி வலது பக்கமாக சுற்றி வருவீங்க. அதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளேடாக போட்டுக்கணும். இதே உங்களுக்கு வந்து நான் வந்து மரத்துக்கு இடது பக்கமாக சுற்றி வரதான் எனக்கு கம்ஃபர்டபுள் நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே ரைட் சைட் பிளேடாக வாங்கி போட்டுக்கணும் மெஷினில். ஸோ வலது பக்கம் பார்த்து பிளேடு போட்டிங்கன்னா நீங்கள் மெஷினை லெஃப்ட் சைடில் ஓட்டிட்டு வரலாம். இதுதான் வந்து செட்டப். அப்புறம் மினி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டோர் வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மண் வந்து கரெக்டாக வெளியே வந்து விழுகும். அது நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ பிளேடெல்லாம் ஒரு பக்கமாக போட்டுட்டு இந்த மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா மண் வந்து ஒரு பக்கமாக வந்து விழுகும், நல்ல டெப்த் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு ஏற்றது. ஓகே, இப்போ வந்து வட்டப்பாத்தி கட்டுறதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. இது மெஷின் மட்டும் இல்லை, எப்படி வட்டப்பாத்தி கட்டுறதுனாலும் ஒரு டெக்னிக் இருக்குது. இது எனக்கு இன்னொரு ரொம்ப ஒரு வயசான ஒரு ஃபார்மர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோம், மரத்தை ஒட்டியே நம்ம வந்து வட்டப்பாத்தி கட்டிடுறோம். பட் அது வந்து தப்புங்கிறாங்க. அங்கே வந்து இந்த அப்சார்பிங் ரூட்ஸ் வந்து அங்கே இருக்காதாமா. அதாவது எந்த வேர் வந்து இந்த தண்ணியை உரியுமோ அந்த வேர் வந்து மரத்து பக்கம் இருக்காது. அந்த வேர் எங்கே இருக்கும் அப்படின்னா, மரத்தோட இலை என்ன டயமீட்டரில் இருக்கோ அந்த டயமீட்டருக்கு, அந்த மரத்தோட இலையோட எட்ஜு அதுக்கு நேர் கீழே அங்கதான் வந்து அதோட அப்சார்பிங் ரூட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது நம்ம ரொம்ப மரத்தை ஒட்டி போட்டுறக்கூடாது. ரவுண்ட் வந்து அதுல இருந்து ஒரு 4-5 அடி தள்ளி தான் நம்ம ரவுண்டே காட்டணும். அப்படி கட்டினோம்னா அப்சார்பிங் ரூட்ஸ் அதிகமா இருக்கு அந்த இடத்துல, வேரும் அடிபடாது பெருசா, உங்களுக்கு கரெக்டான நியூட்ரிஷன் போய் சேரும், வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும் மரத்துக்கு.
ரைட். ஸோ இப்போ வந்து நீங்க யோசிக்கலாம் எவ்வளவு நேரம் ஆகும் இந்த மெஷின்ல ரவுண்டு ஒரு ஒரு மரத்துக்கு ரவுண்டு கட்டுறதுக்குன்னு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 2 to 3 minutes, 2ல இருந்து 3 நிமிஷத்துல ஒரு ரவுண்டு கட்டிடலாம். 2 தடவை நீங்க சுத்தி வந்துடலாம் இந்த 2 to 3 நிமிஷத்துக்குள்ள. ஸோ அது பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 10 to 12 மரத்துக்கு நீங்க இது வட்டப்பாத்தி கட்டிட முடியும். இந்த இந்த கணக்கு வந்து என்னன்னா மெஷின் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஓட்டிட்டு போற டைமையும் கணக்கு எடுத்துக்கிட்டேன். 1 மணி நேரத்துக்கு 10 to 12 மரத்தை வட்டப்பாத்தி கட்டிடலாம். அதுக்கு உண்டான டீசல் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் டீசல் உங்களுக்கு செலவாகும். ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் டீசல் செலவு மட்டும் 7 ரூபா வரும் ஒரு மரத்துக்கு, ஆள் கூலி இல்லாம. ஆள் கூலியோட சேர்த்தி போட்டீங்கன்னா, ஸோ ஒரு கூலிக்கு ஒரு ஆள் எடுத்து பண்றீங்கன்னா 800 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம்னு நினைச்சீங்கன்னா, அவர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் வேலை செய்யலாம். அந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 18 ரூபா வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் ஒரு பவர் டில்லரை வாடகைக்கு கூப்பிட்டு ஓட்டுறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மரத்துக்கு 30 ரூபா கேட்குறாங்க, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு 1000 மரம் உங்ககிட்ட இருக்கு, ஒரு தோட்டத்தில் 1000 மரம் உள்ள தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கே 30,000 ப்ளஸ் வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு தெரியல 2ல இருந்து 5,000 ரூபா செலவாகலாம். ஸோ 32-35,000 ரூபா உங்களுக்கு செலவாயிரும். வேற இன்னைக்கு இந்த மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா இன்க்ளூடிங் டேக்ஸ். ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 3 தடவை ரவுண்டு கட்டுற வட்டப்பாத்தி கட்டுற செலவு போட்டிங்கன்னா இந்த மிஷின் நீங்கள் வாங்கிடலாம். ரைட். இப்போ வந்து வட்டப்பாத்தி எந்த மாதிரி நிலைமையிலையும் மண் எந்த மாதிரி மண் பதத்தில் நீங்கள் வட்டப்பாத்தி கட்டணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பொதுவாக எந்த விதமான இயந்திரம் நீங்கள் மண்ணில் யூஸ் பண்ணுறதுனாலும் ஒரு 20% மாய்ஸ்சர் இருக்கிறது ரொம்ப நல்லது. 20% ஈரத்தன்மை இருக்கணும். அப்போதான் வந்து எந்த மிஷினாக இருந்தாலும் நல்லா ஓடும். அதை விட கம்மியாக இருந்ததுன்னா நிறைய டஸ்ட் பறக்கும். அந்த டஸ்ட் பறந்துச்சுன்னா ஏர் ஃபில்டர் வழியே உள்ளே போய் என்ஜின் பாதிக்கலாம். உங்களுக்குமே மண் மேலே எல்லாம் பட்டுட்டு இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 20%க்கு மேலே போச்சுன்னாலும் இயந்திரம் நல்லா வேலை செய்யாது. மிஷின் டயர் ஸ்லிப் ஆகும், லோடு ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த 20% எப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் லிங்க் பண்ணுறேன். இங்கே ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த மெத்தட் எப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வீடிங் செட்டப் டைம். ஸோ வீடிங் செட்டப் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த பக்கம் பார்த்துருக்கோம், ஒரு டைம் அந்த பக்கம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து வீடிங்க்கு இப்படி இருக்கும். இதே வட்டப்பாத்தி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாமே லெஃப்ட் பார்த்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மிஷினில் இதில் வந்து இப்படி வரும், இங்கே இது வரும், இதே மாதிரி இன்னொன்று அந்த பக்கம் வரும். ஸோ எல்லாமே பாருங்க லெஃப்ட் பார்த்து இருக்கு. ஸோ இப்படி இருக்குன்னா என்ன ஆகும்னா மண் வந்து அந்த பக்கம் போயிடும். ஸோ நீங்கள் வந்து வட்டப்பாத்தி பண்ணும்போது மெஷினை வந்து ரைட்டு பார்த்து ஓட்டணும். மரத்துக்கு ரைட்டில் திரும்பி வர மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் வந்து லெஃப்ட் சைடு போய் விழுந்துடும். ஸோ லெஃப்ட் சைடு டோர் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா மண்ணும் அந்த பக்கம் வந்து வந்துடும். இதுதான் வந்து வட்டப்பாத்தி கட்டுறதுக்கு உண்டான டைம் செட். ஸோ இது வந்து தனியாக விற்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து லெஃப்டா ரைட்டான்னு மட்டும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வண்டி எடுக்கும்போது இதை நாங்கள் கொடுத்துருவோம். செப்பரேட்டாக கூட வாங்கிக்கலாம். ஸோ இது ஏன் இப்படி வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு நட்டு கழட்டினீங்கன்னா போதும், அந்த டைம் செட்டேவே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த டைம் செட்டை போட்டுக்கலாம். ஸோ களை எடுக்கும்போது அந்த டைம் செட்டில் ஓட்டிக்கலாம், வட்டப்பாத்தி கட்டும்போது இந்த டைம் செட்டில் ஓட்டிக்கலாம். இப்போ இந்த வட்டப்பாத்திக்கு எப்படி பிளேடு செட் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன்.
இல்ல இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அங்க இருக்கிற ஒன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அவங்க இதை கிளியர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு.